ஹாய், வெயில் காலமெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் தண்ணியெல்லாம் நிறையா குடிக்க வேண்டியதுதான். தண்ணியெல்லாம் நிறைய குடிக்காமல் இருக்காதீங்க. அதே சமயத்தில் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் நம்ம பிளான்ஸுக்குமே டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம். பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றுங்க. இன்பிட்வீன் டைமில், அதாவது இன்பிட்வீன் மதியான நேரத்துலையோ இல்லை ஒரு 2-3 இந்த டைமுக்கெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றும்போது ரொம்ப ஹீட் ஆகிடும், குளிர்ச்சியாக இருக்காது, அந்த செடிக்கு மறுபடியும் ஹீட்டை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம மார்னிங் டைம்லேயும் அண்டு ஆஃப்டர் 5 o'clock மேலேயும் தான் தண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அரிசி கழுவும் இல்லையா, அந்த அரிசி கழுவுற தண்ணியை நான் இப்படி தான் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த டைமில் ஊற்ற முடியாது இல்லையா, டக்குன்னு அந்த வாட்டர் பாட்டில் எங்கள் பக்கத்துலேயே இருக்கும், கிச்சன் பக்கத்துலேயே இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, குட்டி ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரைட் பாட்டிலில், அதாவது டைம் கிடைக்கும்போதுனா மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்படி நம்ம ரெகுலராக நம்ம ரொட்டீனை செய்கிறோமோ அதில் இதையும் ஒரு ரொட்டீனாக எடுத்துப்பேன். பிகாஸ் பிளான்ஸுக்குமே ஃபுட் வேணும் இல்லையா, அதனால் நான் இதில் இந்த ஜூஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஹோல்ஸ் போட்டுப்பேன். ஹோல்ஸ் போட்டு அதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணி நான் தண்ணி தெளித்து விடுவேன். இது கிச்சனில் இருக்கிற மணி பிளான்ட்டு தாங்க. இந்த மணி பிளான்ட்டுக்கு நான் இப்படி தான் தண்ணி ஊற்றிப்பேன். அதுவும் ஃபுட், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனால அதுக்குமே ஃபுட் தேவைப்படும் இல்லையா. அது வெயில் காலமாக ஆரம்பிச்சிருச்சு, சொல்லவே வேண்டாம், ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அப்பப்போ தண்ணி விட்டுப்பேன். இது பாட்டிலில் இருக்கிற மணி பிளான்ட், இது அழகாகவே இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. அப்புறம் ஹாலில் டோர் பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது. அந்த மணி பிளான்ட்டுக்குமே அது இப்போ தான் அழகாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குமே நல்லா தண்ணி தெளிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் தண்ணி விடுங்க. அரிசி கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பாட்டிலையோ ஒரு பாத்திரத்துலையோ ஃபில் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு டைம் இருக்கும்போது கிடையாதுங்க, இன்பிட்வீன் டைமில் தண்ணி விடவே கூடாது. மார்னிங் அண்ட் ஆஃப்டர் 5க்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அதில் சக்தி இருக்குது. அந்த அரிசி கழுவுற தண்ணியில் செடியும் நல்லா பூச்சி இல்லாமல் அழகாக வளரும். ஸோ நம்மளுமே என்ன பண்ணலான்னா, இந்த வெயில் காலத்தில் பானையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரோடோர கடையில் நிறையா மண்பானைகள் இருக்குது, கம்மி விலையிலும் கிடைக்குது. நீங்கள் தாராளமாக அந்த மண்பானையெல்லாம் வாங்கி நீங்கள் அதில் தண்ணி ஃபில் பண்ணி குடிங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நமக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்திருக்கு. நம்ம உடலுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதையும் வாங்கி பயன்படுத்துங்க.